Hi students, today என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா AutoCAD ஓகேங்களா. ஸோ AutoCAD நீங்கள் நினைக்கலாம் AutoCAD நார்மலாக AutoCAD ட்ராயிங் பண்ணுற AutoCAD அவ்வளோதான். ஸோ அப்படிலாம் இல்லை, AutoCAD நிறைய விதமான AutoCADs இருக்குது ஓகேங்களா. AutoCAD சிவில், AutoCAD மெக்கானிக்கல், AutoCAD எலக்ட்ரிக்கல், AutoCAD MEP, AutoCAD ஆர்கிடெக்ட், AutoCAD ரீகேப். ஸோ நிறையா சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. ஏன் இந்த இவ்வளோ AutoCAD நிறையா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வேலையை கம்மி பண்ணணும் ஓகேங்களா. இப்போ நான் நார்மல் AutoCADல போய் ஒரு மெக்கானிக்கல் ட்ராயிங்ஸோ ஒரு சிவில் ட்ராயிங்ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்ஸோ ட்ரா பண்ணும்போது எனக்கு மோர் டைம்ஸ் எடுத்துக்கிறோம். இதே ஒரு மெக்கானிக்கல் AutoCADல வந்து ஒரு மெக்கானிக்கல் ட்ராயிங்கும், ஒரு எலக்ட்ரிக்கல் AutoCADல வந்து எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்ஸும், ஒரு சிவில் AutoCAD ஒரு ஆர்கிடெக்ட் AutoCADல வந்து ஒரு பில்டிங் ட்ராயிங்ஸும் ட்ரா பண்ணும்போது எனக்கு கம்மியான டைம் எடுத்துக்கிறோம். ஏன்னா எனக்கு நிறையா டூல்ஸ் அவைலபிளாக இருக்கும். நார்மல் AutoCAD கம்பேர் பண்ணும்போது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில் இந்த 3 AutoCADலையும் நம்மளுக்கு நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா. பட் யூசர் இன்டர்ஃபேஸ் சேமாக தான் இருக்கும், பட் டூல்ஸ் சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு AutoCADக்கு ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா AutoCAD மெக்கானிக்கல், ஸோ எலக்ட்ரிக்கல், சிவில், AutoCAD MEP. ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது AutoCAD மெக்கானிக்கல் ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம 2 செக்ஷனாக எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து AutoCADனா என்ன, AutoCAD மெக்கானிக்கல்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். செகண்ட் செக்ஷன் ட்ராயிங் டூல்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ AutoCAD மெக்கானிக்கல். ஸோ AutoCAD மெக்கானிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஒரு 3D ஆப்ஜெக்ட் இருக்குது ஓகேங்களா. 3D ஆப்ஜெக்ட் தான். ஸோ இதுதான் என்னோட 3D ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. இதோட டைமென்ஷன் எனக்கு தெரியல. ஸோ அதை நான் எப்படி கண்டுபிடிக்கணும், ப்ரொஜெக்ஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு 3D ட்ராயிங்ஸை 2D ட்ராயிங்ஸ் பல 2D ட்ராயிங்ஸை ப்ரொஜெக்ஷன் பண்ணி அதோட டைமென்ஷன் எடுக்கிறேன் பார்த்தீங்களா. இது 3D ட்ராயிங்ஸ், இதை நான் ப்ரொஜெக்ஷன் பண்ணி இது என்னோட பாட்டம் வியூ, இது வந்து என்னோட டாப் வியூ. ஸோ அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணி அதோட டைமென்ஷன் அக்யூரேட்டாக எடுக்கிறது தான் ப்ரொஜெக்ஷன் டயக்ராம் சொல்லுவோம். என்கிட்ட ஆக்சுவலி இதை நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், ஒரு பார்ட் இல்லாட்டி ஒரு அசம்பிள் ட்ராயிங்ஸ் அவங்ககிட்ட இருக்குன்னா அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஆர்த்தோ டயக்ராம் சொல்லுவோம். என்கிட்ட இருக்க ஒரு 3D ஆப்ஜெக்டை அதை ப்ரொஜெக்ஷன் பண்ணி நான் மாற்றுற 2D டயக்ராம் பேர் தான் ஆர்த்தோ ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்த்தோ நம்ம ஏன் இது பண்ணணும், நமக்கு அக்யூரேட்டான டைமென்ஷன் வேணும். ஸோ அதுக்காண்டி இந்த ஆர்த்தோ யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ தேர்ட் ஒன், இந்த இதை நான் எப்படி பண்ண முடியும்னு கேட்டேன்னா என்னால் ஒன்றே ஆங்கில ப்ரொஜெக்ஷனில் மட்டும்தான் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இது நம்ம எங்கே பார்த்துருப்போம்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள், ஃபோர்த் ஆங்கிள் ஓகேங்களா. இந்த 4 ஆங்கிள் எப்படி டிவைட் பண்ணுறோம்னா 2 பிரின்சிபல் வச்சு பண்ணுறோம், பிரின்சிபல் பிளேன் வச்சு பண்ணுறோம். எனக்கு ஒரு ஹரிஜாண்டல் பிளேனும் ஒரு வெர்டிக்கல் பிளேனும் இன்டர்செக்ஷன் ஆகிற இடத்துல 90 டிகிரி இன்டர்செக்ஷன் ஆகணும் ஓகேங்களா. 90 டிகிரி இன்டர்செக்ஷன் ஆகும்போது எனக்கு 4 கோஆர்டினேட் கிடைக்கும். ஃபஸ்ட் கோஆர்டினேட், செகண்ட் கோஆர்டினேட், தேர்ட் கோஆர்டினேட் அண்ட் ஃபோர்த் கோஆர்டினேட் ஓகேங்களா. ஸோ இதில் தான் இதை மோஸ்ட்லி நம்ம 2 அசம்பிள்ஸ் தான், ரெண்டு கோஆர்டினேட் மட்டும் தான் நம்ம அசம்பிளுக்கு யூஸ் பண்ணுவோம். அது எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆங்கிளும் தேர்ட் ஆங்கிள் மட்டும் தான் நமக்கு அசம்பிளுக்கு யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இது எப்படி ஆங்கிளாக டிவைட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்க்கிளாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள், ஃபோர்த் ஆங்கிள் 0, 90, 180, 270, 360 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆங்கிளாக பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுனால தான் இதை நம்ம ஆங்கிளாக ப்ரொஜெக்ஷன் சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ நான் சொன்னேன் ஃபஸ்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள் யூஸ் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆங்கிள் பார்ப்போம் ஓகேங்களா, ஃபஸ்ட் கோஆர்டினேட்டில். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு ட்ராயிங் ஓகேங்களா, இதுதான் என்னோட ஜியோமெட்ரிக் ட்ராயிங்ஸ் ஓகேங்களா. ஸோ இதை நான் ஃபஸ்ட் ஆங்கிளில் வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஃபஸ்ட் ஆங்கிளில் வச்சுட்டு அப்படியே நான் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறேன் இந்த லைனை ஓகேங்களா. லைன் ப்ரொஜெக்ஷன் ஆகுதுங்களா. ஸோ ஆகும்போது எனக்கு அதோட ரைட் சைடு வியூ கிடச்சிடுது ஓகேங்களா. ஸோ அதை அப்படியே நான் கீழே ப்ரொஜெக்ஷன் பண்ணுறேன், அதோட டாப் வியூவும் கிடச்சிரும். இது அப்படியே கிடச்சதும் நான் கிளாக் வைஸில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிடுறேன். ஸோ ரொட்டேட் பண்ணும்போது எப்போவுமே ஹரிஜாண்டல் பிளேட் மூவபிள், வெர்டிகல் பிளேட் நான் மூவபிள் ஓகேங்களா. ஸோ எப்போவுமே ஹரிஜாண்டல் பிளேட்டை மட்டும் தான் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும். ஸோ இதை ரொட்டேட் பண்ணும்போது அப்படியே எனக்கு -90 டிகிரி கீழே வந்துடும். சாரி, கிளாக் வைஸில் 90 டிகிரி நான் கொடுக்கும்போது எனக்கு கீழே வந்துடும் ஓகேங்களா. ஸோ கீழே வந்தோன்னா எனக்கு இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் வந்துடும் ஓகேங்களா. இப்போது எனக்கு டயக்ராம் கொடுத்துட்டாங்க, அது நான் ஃபஸ்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ எல்லா டயக்ராம் கீழே இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள் எழுதியிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி தான் நம்ம அது ஃபஸ்ட் ஆங்கிளா தேர்ட் ஆங்கிள்னு சொல்லி கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. ஸோ எனக்கு எப்போவுமே என்னோட ஜியோமெட்ரி அன்சேஃப் வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட் ஆங்கிள் மெத்தட் ஓகேங்களா. இது எனக்கு சர்க்கிள் ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா அது தேர்ட் ஆங்கிள் மெத்தடு ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் ஆங்கிள் நம்ம டயக்ராம் பார்ப்போம். இது வந்து எனக்கு ஈக்குவல் சேஃப்னால எனக்கு 2ஓட முடிஞ்சு, இதே எனக்கு 3 வியூ இருந்துச்சுன்னா ஸோ அது நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் என்னோட 4 கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துகிட்டு என்னோட ஹரிஜாண்டல் பிளேட்டு, என்னோட வெர்டிகல் பிளேட் ஓகேங்களா. ஸோ அங்கே போய்ட்டு ஃபஸ்ட் ஆங்கிளில் என்னோட 3D ஆப்ஜெக்டை வைக்கிறேன். ஸோ இது 3D ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், இதை வந்து நம்ம ஐசோமெட்ரிக் ட்ராயிங்ஸ்னு சொல்லலாம் ஓகேங்களா. இது வந்து நமக்கு ஐசோமெட்ரிக் ட்ராயிங்ஸ் ஓகேங்களா.
இது ஆக்சுவலி இது வந்து ஐசோமெட்ரிக் டிராயிங்ஸ், இது வந்து ஆர்த்தோ டிராயிங்ஸ். என்கிட்ட ஐசோமெட்ரிக் இருக்குது, நான் ஆர்த்தோவாக மாற்ற போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்னோட ஃபஸ்ட் ஆங்கிள் வச்சுட்டேன். ஃபஸ்ட் ஆங்கிள் பார்த்தது எனக்கு ஃப்ரண்ட் வியூ தெரியும். ஓகேங்களா? இது என்னோட ஃப்ரண்ட் வியூ தெரியும். ஸோ என்னோட ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணிடுறேன். இதை ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லுவாங்க, எலிவேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை டாப் வியூன்னு சொல்லுவாங்க, பிளான் வியூன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல உங்களுக்கு ரைட் சைடு வியூ இருக்கும், சில இடத்துல உங்களுக்கு லெஃப்ட் சைடு வியூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கனெக்ட் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வச்சதே எனக்கு ஃப்ரண்ட் வியூ தெரியும். ஸோ ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு இந்த பிளேட்டில் டாப் வியூ போடும். ஓகேங்களா? ஸோ என்னோட டாப் வியூ ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பிளேட்டில் எனக்கு ரைட் சைடு வியூ போடும். ஓகேங்களா? ஸோ நான் ரைட் சைடு வியூ ட்ரா பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். என்கிட்ட ஒரு 3D டிராயிங்ஸ் எனக்கு டைமென்ஷன் வேணுங்கிறக்காண்டி 2D ப்ரொஜெக்ஷன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற மெத்தடு தான் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராம் நம்ம எடுத்துக்கோம். ஸோ இதே சேம், இது டயக்ராம் 1, இது டயக்ராம் 2. ஓகேங்களா? இதை நான் ட்ரா பண்ணிவிட்டு நான் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஒன் தேர்ட் ஆங்கிள் மெத்தட், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஓகேங்களா? சேம் அதே தான். அங்கேயும் போய் என்னோட ஆப்ஜெக்டை வச்சுட்டு நான் விசிபிள் பண்ணும்போது இங்கே வந்து டிரான்ஸ்பரன்சி. ஸோ ஃபஸ்ட் ஆங்கிளில் வந்து எனக்கு பிளான் வந்து நான் டிரான்ஸ்பரன்சி. ஓகேங்களா? பட் இங்கே வந்து டிரான்ஸ்பரன்சி. ஸோ எனக்கு அப்சர்வருக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் பிளேன் இருக்கும். ஃபஸ்ட் ஆங்கிள் நான் போயிட்டேன்னா அப்சர்வருக்கும் பிளேனுக்கும் நடுவில் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ சேம் அதே தான், அதே கிளாக் வைஸில் நம்ம 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது எப்போவுமே ஹரிசாண்டல் பிளேன் தான் மூவபிள் பிளேன். ஓகேங்களா? ஸோ 90 டிகிரி அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு மேலே போயிடும். ஸோ எனக்கு மேலே வந்து ஒரு டயக்ராம் கிடச்சிடும். அது அப்படியே நான் இப்படி டிரான்ஸ்பரன்சி பண்ணிக்கிறேன். இது வந்து தேர்ட் ஆங்கிள் மெத்தட். ஓகேங்களா? தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் மெத்தட். ஸோ இந்த 2 மெத்தட் மட்டும் தான் இந்த 2 மெத்தட் மட்டும் தான் இன்னும் அவைலபிளாகவே இருக்குது. ஃபோர்த் அண்டு தேர்ட் ஆங்கிளும் ஃபோர்த் அண்டு செகண்ட் ஆங்கிளும் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற ஆங்கிள் ஃபஸ்ட் ஆங்கிளும் தேர்ட் ஆங்கிளும் தான். ஓகேங்களா? ஸோ சேம் அதே இது. இப்போ என்னோட 3D ஆப்ஜெக்டை போய் என்னோட தேர்ட் கோஆர்டினேட்டர் சிஸ்டமில் வச்சுக்கிறேன். இது வந்து என்னோடய ஃப்ரண்ட் வியூ, என்னோட ரைட் சைடு வியூ. சேம் இங்கே என்னோட ஃப்ரண்ட் வியூ எப்போவுமே வந்துடும். எப்போவுமே ஃப்ரண்ட் வியூக்கு மேலே டாப் வியூ இருக்கணும். அது கீழே நான் இங்கே தேர்ட் ஆங்கிள் வைக்கும்போது ஃப்ரண்ட் வியூக்கு மேலே டாப் வியூ வரும். இங்கே நான் ஃபஸ்ட் ஆங்கிளில் வைக்கும்போது ஃப்ரண்ட் வியூ கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரெண்ட். இப்போ நான் தேர்ட் ஆங்கிளில் வச்சுட்டு என்னோட ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிறேன். மேலே என்னோட டாப் வியூ இந்த இடத்துல ப்ரொஜெக்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் எனக்கு ரைட் சைடு வியூ இங்கனுக்குள்ளே எப்போவுமே வரும். இங்கே நம்மளுக்கு என்ன வரும், ஆக்சிலரி லைன்ஸ்னு வரும். ஸோ அதை நம்ம ட்ரா பண்ண போக பார்ப்போம். ஓகேங்களா? சேம் இப்போ வந்து என்னோட 3D டயக்ராம் ஒரு மெக்கானிக்கல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் தேர்ட் ஆங்கிளில் வச்சுட்டு இப்போ என்னோட ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிறேன். என்னோட ஃப்ரண்ட் வியூ வந்துருச்சுங்களா? நெக்ஸ்ட் என்னோட டாப் வியூ மேலே வந்துருச்சுங்களா? நெக்ஸ்ட் என்னோட ரைட் சைடு வியூ எனக்கு இந்த சைடு வந்துருச்சுங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதோட டுடே கிளாஸ் போவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.